ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லேர்னிங் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே கல்வி ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சிம்பிளான ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஐடியாஸை தான் பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் கீ டு சக்ஸஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட் அ டைம் டேபிள். ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. எது முக்கியமோ அதை முதல்ல செய்யுங்க. ஒரு பிளானர் இல்லை அப்படின்னா மொபைலில் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் கேலண்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. பெரிய டாஸ்க்கை சின்ன சின்னதாக பிரிங்க. உதாரணமாக ஒரு பெரிய லெசன் படிக்கணும் அப்படின்னா அதை சின்ன சின்ன செஷன்ஸாக படிங்க. தொடர்ந்து படிக்காமல் ஷார்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக்டிவ் ரீகால், படித்ததை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. டோன்ட் ஜஸ்ட் பாசிவ்லி ரீட். கொஷின்ஸ் கேளுங்க, பதில் சொல்லுங்க, ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணுங்க. படித்ததை ரிவ்யூஸ் பண்ணி பாருங்க. ஆனால் ஒரே நேரத்தில் இல்லைங்க, ஸ்ப்ரெட் அவுட் த ரிவிஷன்ஸ். ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்த கண்டுபிடிச்சிக்கோங்க. நோட் டேக்கிங் அண்ட் லிசனிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். கிளாஸ் கவனமாக கேளுங்க, முக்கியமானதை நோட்ஸ் எடுங்க. லெசன் ஆக்டிவ்லி, கவனமாக கேளுங்க. Don't just sit and stare. Ask questions if you don't understand. எல்லாத்தையும் எழுத வேணாம், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. நீங்கள் படித்து முடிச்சதை சிம்பிள்ஸாக போட்டு வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதும் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ ரிமெம்பர் த இன்ஃபர்மேஷன்ஸ். இது ஒரு நல்ல டெக்னிக். நோட் டேக்கிங், கீ பாயிண்ட்ஸ், சம்மரி, இது எல்லாமே ஒரு பேப்பரில் இருக்கும். பார்ட்டிசிபேட் இன் கிளாஸ். கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. This will help you stay engaged and learn better. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்னா பயப்பட வேணாம், பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஏர்லி. எக்ஸாமுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் உட்காந்து படிக்க வேணாம். ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் வில் இன் அட்வான்ஸ்ட். சிலபஸ் தெரிஞ்சுக்கோங்க, எது முக்கியமோ அதில் கவனம் செலுத்துங்க. கிரியேட் அ ஸ்டடி ஷெட்யூல். எக்ஸாம் டைம் டேபிள் போட்டு படிக்க ஆரம்பிங்க. மாடல் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிக்கோங்க. This will help you get used to the exam environment. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்பவே முக்கியம். ஸ்டே பாசிட்டிவ், நம்பிக்கையோட இருங்க. யூ கேன் டூ இட். இன்னைக்கு நம்மள பல பேத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? முக்கியமான பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். அதுதான் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு போகிறது. ஸ்டடி பண்ணும்போது, வேலை செய்யும் போது எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் அதை எப்படி பாசிட்டிவாக இம்ப்ரூவ் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன்னா என்ன? ஒரு விஷயத்தில் நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது தான் எபிலிட்டி. இது இருந்தால் நம்மளை எல்லா வேலையும் ஈஸியாக முடிக்க முடியும், சக்ஸஸும் வரும். கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ண சில சிம்பிள் டிப்ஸ், எக்ஸசைஸ் பற்றி பேசலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட், கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு போகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஃபோன், சோஷியல் மீடியா, டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ப்ராப்பராக சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் கான்சன்ட்ரேஷனை அஃபெக்ட் பண்ணும். நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணாமல் இருந்தால் அது வாண்டர் ஆகும். ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடும். அதனால் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ண பாசிட்டிவ் டெக்னிக்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொமோடோரோ டெக்னிக். இது ரொம்பவும் எஃபெக்டிவான மெத்தட். 25 மினிட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்த்துட்டு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். இல்லை 4 hours நீங்கள் வேலை செஞ்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் லாங் பிரேக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட், மைண்ட்ஃபுல் மெடிடேஷன். டெய்லி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணால் மைண்ட் காம் ஆகும், உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். டீப்பாக ப்ரீத் செஞ்சீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், பிரெயினுக்கும் ஆக்சிஜன் ப்ராப்பர்லி போயிடும். அதனால் கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிடும். டெய்லியுமே கொஞ்சம் வாக்கிங், யோகா செய்யலாம். ஃபோர்த் ஒன், ப்ராப்பர் ஸ்லீப். 7 to 8 hours ப்ராப்பராக நம்ம தூங்கணும். தூக்கம் கரெக்டாக இருந்தால் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், ஹெல்தி டயட். ஹெல்தியான ஃபுட்ஸை சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். ஜங்க் ஃபுட்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள். சிக்ஸ்த் ஒன், ஆர்கனைஸ் யுவர் ஸ்பேஸ். ஸ்டடி பண்ணுற இடம் நீட்டாக க்ளீனாக இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சுருங்க. ஸ்டடி டேபிளில் நெசசரி மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. செவன்த் ஒன், செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். பெரிய கோல்ஸ் வச்சுக்காம சின்ன சின்ன கோல்ஸாக செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ் வரும்போது மோட்டிவேஷன் அதிகமாகும். எய்த், லிமிட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்.
ஃபோனை சைலண்டில் போடுங்க. சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணும்போது இன்டர்நெட்டை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரீத்திங். டீப்பாக ப்ரீத் எடுத்து 5 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்லோவாக ப்ரீத்தை வெளியே விடுங்க. இது 5 டைம்ஸ் செய்யுங்க. இந்த டெக்னிக்ஸ்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆனால் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ரிமெம்பர், கான்சன்ட்ரேஷன் ஒரு ஸ்கில். அதை டெவலப் பண்ண முடியும். பேஷன்ஸாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ வீட்டில் எஸ்டர்டே ஈவினிங் படிச்சுட்டு வாங்க, அது போதும். ஸ்கூல் காலேஜ் என்ன படித்தாலும் ஓகே தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல உட்காந்து புக்ஸை பரட்டுறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மைண்டை காம் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. ஃப்ரண்ட் பேஜ் கேர்ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்டிங்கே 1 மார்க் 2 மார்க் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எழுதணும்னு நினச்சி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இதில் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஹேண்ட் ரைட்டிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அழகாக இருந்தாலே நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தெரியாது. அவங்களுக்கு கண்டுபிடிக்க தோணாது. எக்ஸாம்ஸுக்கு கரெக்ட் டைமுக்கு போங்க. டிலே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பதட்டத்தை உண்டாக்கும். டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட் நீங்கள் நினச்சதை விட நல்லாவே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ரிமெம்பர், கன்சிஸ்டன்சி இஸ் கீ. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. லேர்னிங் இஸ் அ ஜர்னி, நாட் அ டெஸ்டினேஷன். ஸோ என்ஜாய் தி ப்ராசஸ். எனி கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட் யுவர் ஸ்டடீஸ். நன்றி. உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன்.